ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு AKS கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மைண்ட் கிராஃப்டில் வந்து டே 9 தான் ப்ளே பண்ண போகிறோம். டே 9குள்ளே போட்டோம்னா டே 8 என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். டே 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயன் வேணும், அயன் ஃபார்மிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கே நிறைய அயன் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 4க்கு மேலேயே அயன்ஸ் கிடச்சிச்சு. சரி, ஓகே, அயன் இவ்வளோ இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் அயன் ஃபார்மிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அந்த வில்லேஜுக்கு போகலான்னு நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியல. வில்லேஜை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனால் சுற்றினேன். ஸோ தான் நம்ம வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு போடுறோம். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் மக்களே. அதனால மினி சரை விலவுசார கட்டினா அதுவும் எங்க இருக்குன்னு தெரியல. அதை பார்த்தாச்சும் வில்லேஜை கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, ஓகே, நம்ம உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் அப்படியே ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போட வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நம்ம தண்ணி உள்ளே இருக்கோம். அவங்க மொத்தத்தில் பாருங்க, தண்ணி என் வீடு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த பனிமலைலாம் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். வில்லேஜு இருக்கிற மாதிரி தெரியலா. சரி, ஓகே, நம்ம போவோம். சீக்கிரட்டாக வழி போகுது. வேணாம், அங்கே லாவா கீவாக இருக்கும். ஏன்னா மக்களே, அண்டர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லாவா நிறைய இருக்குது. அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அயன் சென்டர் நிறையவும் இருக்குது. அயன் ஃபார்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அயன்ஸ் வந்துச்சு எனக்கு. அந்த அயன்ஸ் வச்சு நம்ம வெப்பன்ஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஏன்னா அயன், அதாவது ஸ்டோனை விட அயன் பொசிஷனுக்கு வந்து ரொம்பவே லைஃப் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த அயன் சொன்னல அது வந்து இந்த கோல்டெல்லாம் வந்து எடுக்கலாம். ஏன்னா கோல்டு டைமண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அயனுக்கு ஸ்டோன் பிகாக்ஸ் வேணும். அயன் எடுக்கணும்னா அப்போ அயன் பிகாக்ஸ் வச்சா நம்ம கோல்டு எடுக்க முடியும். கோல்டு பிகாக்ஸ் வச்சா நம்ம டைமண்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போகலாம். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சி வரேன். ஓகே மக்களே, இப்போ வந்து நான் ரொம்ப நேரம் வில்லேஜை தேடிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வேலை சும்மா நான் கட்டி வச்சுருக்கேன். இது பார்க்க வீடு மாதிரில ஒரு பொந்து மாதிரி வேணா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வில்லேஜில் சரைவில் ஹவுஸை கட்டிட்டோம். ஸோ அதனால் சும்மா ஒரு பொந்துமாக கட்டி வச்சு உள்ளே போட்டாங்கங்க தீப்பந்தத்தை வச்சிடலாம், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதனால தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அயன் கோரு, அதுக்கப்புறம் இன்னொரு அயன் கோடு, இன்னொரு செட்டு. ஸோ இது இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான திங்ஸ் தான். ஓகே, இப்போ என்னென்னா அந்த இன்னொன்று இருக்குல்ல, காபிள் ஸ்டோன் வச்சு செய்கிறது. இது செய்யலாமா வேண்டாமான்னு இருக்குது. சரி, ஓகே, செஞ்சு அப்போ ஃபன்னஸ் செஞ்சுட்டோமா? இல்லை ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணலான்னா பேசாமல் இந்த பம்ப்கின் நீங்கள் வச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் காலியாக இருக்கும். தேவையில்லாமல் அந்த கொஷின் மார்க் வேறு நான் கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, இப்போ வந்து அந்த இப்போதைக்கு கிராஃபிங் டேபிள் வந்து நான் அங்கே வச்சுட்டேன். எனக்கு அது தெரியல. பட் இருந்தாலும் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ஃபன்னஸும் நான் இங்கே ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதாவது நான் வரும்போது அதில் தூக்கிட்டு வந்திருக்கேன். நான் அவசரப்பட்டே விட்டுட்டேன் பார்த்தீங்களா, அதான் நான் சொல்ல. சரி, போவோம். 64 இருக்குது. ஆனால் 64 ஐநீட் ஜென்ரேட் பண்ணுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் பார்ப்போம். இது பேர்ன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ கப்பல் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் செஸ்ட்டு இருக்குது. செஸ்ட்டெல்லாம் நம்ம செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சரை ப்ளவுஸை செஞ்சு வச்சது தான். நான் சும்மா இங்கே வந்து கட்டியிருக்கேன் இந்த தண்ணிக்கிட்ட. ஏன்னா வந்து ஏன் வந்து நான் இங்கே கட்டினேன் அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்துடுச்சு. இப்போ 30 கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அயன்ஸ் நிறைய கிடச்சிச்சு மக்கள் எனக்கு அந்த டே 8லே. பட் இருந்தாலும் நான் டே 9 வந்து இந்த வில்லேஜை கண்டுபிடிக்க தான் நான் பண்ணேன். பட் ஆனால் வில்லேஜை கண்டுபிடிச்சோமான்னு அதான் இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியலங்க. அது அங்கே வேறு என் கோடிங்கில் ஆடுங்களா என்ன ஆச்சுக்கே தெரியல.
ஏன்னா அந்த நடி 2 வாட்டி கோலிட்டிங்க வந்துச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். சரி சீக்கிரமாக இது வேறு பேர்ன் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பண்ணிக்கிட்டது 34 வந்துடுச்சு அயனு. ஆல்ரெடி 28 இருந்துச்சு. இப்போ கூட வந்து +64 + 19 எனக்கு அயன் கிடச்சிச்சு. ஸோ அதுவும் நான் என்ன பண்ணேன்னா வந்து அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே வந்து நமக்கு அயன் ப்ளஸ் எல்லாம் இருக்குது. பட் தேவையே இல்லை. நான் அயன்ஸ் வச்சு நான் வெப்பன்ஸ் செய்ய தான் வச்சுருக்கேன். அதனால் இதெல்லாம் தேவையே கிடையாது. இது என்னது, இது இல்லை, இது ஓ இதானா அது எனக்கு தேவையே இல்லைடா. போங்கடா, நான் வெப்பன் செய்து தான் வச்சுருக்கேன். இன்னும் வேறு டே ஆகலையே, நைட்டு தான் இருக்குது. சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஏன்னா இருட்டில் சுத்த முடியாது மக்களே. அதனால தான் நான் வந்து இது பீஸ்ஃபுல் மோடாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கட் பண்ணி ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு வழியே வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப தூரம் நடந்தாங்க. ஆனால் சரைவல் ஹவுஸ் மாதிரி கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, குட்டியோண்டு. அங்கே வந்து அது குட்டியோண்டு நான் ஏதோ ஒரு பொதுமாக தான் கட்டேன். நம்ம ஆல்ரெடி சரைவல் ஹவுஸ் கட்டி வச்சுருந்தோம் ரீசன் கோசம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே. அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வீடு வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த கோழிங்க வேறு எப்படி இருக்குதுங்கன்னு முதல்ல தெரியல. ஏன்னா அது ஒன்று இருக்குங்க. நான் வேறு ஒரு வேலை வில்லேஜை கண்டுபிடிச்சோம் ஃபைனலி. யாருது? ஓ இவங்க நெல் விவசாயம் செய்கிறாங்க போல இருக்கும் மக்களே, நம்மள மாதிரி. ஆனால் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஈஸியாக வில்லேஜ் கிடச்சிச்சு. சரி ஓகே. ஆனால் நம்ம வீடு எங்கே? என்னடா குழப்பிடிங்க, நம்ம வீடு எங்கடா? ஐயோ எங்கே வச்சுருந்ததுலையே, கட்டி தானே வச்சுருந்தேங்க. இங்கே இல்லை, மேலே எங்கேயாச்சும் இருக்கும். மேலே இருக்கிறதே 1-2 வீடு தான். இப்போ இது வேற ஏதாவது ஒரு வில்லேஜுன்னு நினைக்கிறேன். இருங்க அந்த வில்லேஜஸை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் நான். ஏன்னா அவனுங்க பார்க்க இந்த கண்ணுங்க துணி கட்டி வேட்டைக்கார மாதிரி இருந்தானுங்க. வேற வேட்டைக்கார மாதிரி தான். என்னதுங்க இது? என்னது அது போடும்? ஓ கார்ட்டோகிராஃபிக் டேபிள். அது என்னவோ போ, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இது இருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லையே. ஆமாம் நம்ம வில்லேஜ் அங்கே. ஏன்னா நான் இது வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே உங்களுக்கு இதை விடாமல் இருந்தோங்க. அங்கங்கே ஓட்டி அடிக்க. சரி ஓகே, இது நம்ம வில்லேஜாக டவுட் ஆகுது. ஏன்னா இங்கே நெல் விவசாயம்லாம் இருக்குது. அவங்க நெல் விவசாயம் கிடையாது. நம்ம வில்லேஜ் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு போய் நம்ம தூங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப சுற்றிட்டு இருக்கும் நைட்டில். ஸோ நமக்கு டே டைமில் கன்ஃபியூஷன் போயிடும் மக்களே. ஆனால் நிஜமாக நம்ம வில்லேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்களேன், நம்ம வேறு வில்லேஜுக்கு வந்துருக்கோம். மட்டன் பொய்யாளுங்களா வச்சோ மக்களே. ஆனால் இது வேறு ஒரு வில்லேஜுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வில்லேஜ் கிடையாது. இன்னும் செஸ்ட் எல்லாம் புதுசாக இருக்குது. பார்த்தா நம்ம வில்லேஜாக இருக்குமோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ நம்ம இது எத்தனை நாள் அந்த ஆடுங்க நம்ம பின்னாடியே வருதுங்க. இதை ஆஃப் பண்ணப்பா. வேறு ஒன்று எத்தாச்சும் ஆடுங்க நம்ம போக்கில் போட்டோம். இங்கே இருக்கா? ஆனால் நம்ம வீடை காணும். நிஜமாக அது வேற ஒரு வில்லேஜுன்னு நினைக்கிறேன். ஓ நம்ம ஒரு வில்லேஜ் எது இன்னொரு வில்லேஜ் வந்துட்டோமா? அப்பா வேறு லெவல். சரி ஓகே, அந்த வில்லேஜஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. அவனுங்க மூஞ்ச அவனுங்க எப்படி இருக்கானுங்கன்னு. நான் நினச்ச மாதிரியே இது வேற ஒரு வில்லேஜ் தாங்க. சரி பேசாமல் இங்கே இன்ஃபார்மிங் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே, இன்ஃபார்மிங் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் பண்ண முடியுமான்னு தெரியல. வேற ஒரு டவுட்டு. ஆல்ரெடி நம்மகிட்ட அயன் நிறைய இருக்குது. வில்லேஜு நினச்ச கட்சியாக பார்த்தா வேற எங்கேயும் வந்திருக்கேன். இது வேற ஒரு வில்லேஜுங்க. இல்லையே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது மக்களே. கன்ஃபியூஷன் ஆகுது. நம்ம வில்லேஜ் தான். ஏன் வீடு எங்கள் சரைய ரோஸை கட்டி வச்சுருக்கேன் அது எங்கே? கண்டிப்பாக இது வேறு ஏதோ ஒரு வில்லேஜு. சரி பரவாயில்ல, நம்ம அயன் ஃபார்ம் எங்கேயாச்சும் பண்ணலாம்.
ஓகே இப்போ அயன் ஃபார்மிங் எப்படி பண்ணால் 3x3. ஸோ மேலே வந்து 3 வரும். சார் 3x7 அப்பா சொல்லிட்டு அவசரப்பட்டு 3x7. இது பீஸ்ஃபுல் மோடு தானே. எப்படி அயன் ஃபார்மிங் பண்ணுங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போடுங்க. இப்போ இங்கே 3 1 2 கொஞ்சம் டெப்த்தாக நம்ம ட்ரில் பண்ணிகிட்டே உள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ நமக்கு போனால் தான் நம்ம அயன் ஃபார்மிங் பண்ண முடியும். ஆனால் ஆமாம் போனால் தான் பண்ண முடியும். ஓகே என்ன பண்ணலான்னா வந்துட்டு இது இருக்குல்ல இந்த டர்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பக்கம் வந்து வரவே முடியாத அளவு. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு என்ன தண்ணி வருது அடங்கொய்யாளுங்களா சுத்தம். ஸோ ஓகே இந்த சைடு வேணாம் நினைக்கிறேன். இங்கே அக்ரிகல்ச்சர் சைடு தண்ணி நிறைய வருது. ஸோ ஓகே நான் அயன் ஃபார்மிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் 3x7 நான் கொஞ்சம் ட்ரில் பண்ணிவிட்டு காமிக்கிற வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே இப்போ வந்து நான் அந்த அயன் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த வழி எது பண்ணால் ஜாம்பி வர வழி. ஸோ இந்த வழி தான் நம்மளும் போகிறோம். மண் வருது. ஐயோ எங்கடா ட்ரில் பண்ண நம்ம மேலே கொஞ்சம் ட்ரில் பண்ணி போவோம். ஐயோ தண்ணி இருக்கு. ஐயோ தண்ணி வந்துச்சே விளங்குச்சுங்க. அடங்குய்யாளுங்களா. ஓகே ஒன்றும் இல்லை டர்ட்டை வச்சு 3 நாள் முடிஞ்சிச்சு. அதான் தண்ணி போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம நேராக ட்ரில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சைடை போய் பார்ப்போமா என்ன வழினே தெரியடா. ஐயோ மறுபடியுமா மக்கள். ஆனால் நம்ம எங்கே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு மறுபடியும் தண்ணி வந்துடுச்சு. சரி ஓகே ஓ டர்ட்டை வச்சு மூடிட்டேன். இந்த பக்கம் தண்ணி வருமே இந்த பக்கம் வரல. போகணுமா ஓகே நான் ஆக மொத்தம் பண்ணிட்டேன். இந்த மோடு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டே 10 பார்த்துக்கலாம் அயன் ஃபார்மிங் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோன்னு. ஸோ ஓகே பப்பாய் லவ் யூ ஆல். Don't forget to subscribe.